பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இன்னைக்கு எனக்கு என்ன ஆத்ம ஆகாரத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியோட இருக்கிறீங்க. முதல்ல நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த சேனலை எல்லாத்துக்கும் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. நம்முடைய ஊழியத்தை பற்றி சொல்லுங்க. இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு பக்தன் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார். யாத்திரையாகமம் 33வது அதிகாரம் 15வது வசனத்துல அருமையான மோசே என்கிற தெய்வ மனிதர் ஆண்டவரிடத்துல சொல்றாரு, ஆண்டவரே, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்றான். ஆண்டவரே, உங்க சமூகம் இங்கிருந்து கொண்டு போகலன்னா, உங்க சமூகம் எங்க கூட வரலன்னா எங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போகாதீங்க. அவங்க பிரயாணமா எகிப்துலேருந்து கானானுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, உங்க சமூகம் எங்களுக்கு வேணும். எது இருக்குதோ இல்லையோ உங்க சமூகம் எனக்கு வேணும். உங்க பிரசன்ஸ், your presence is our identity, your presence is our address. உங்க பிரசனம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஜெபிச்சார் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் 14வது வசனத்துல சொல்றாரு, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு இளைப்பாறுதல் இல்லாம இருக்கீங்கல்ல, ரெஸ்ட் இல்லாம ஓடிட்டு இருக்கீங்கல்ல, அதனால நீங்க உங்களால செய்ய முடிஞ்ச காரியத்தை கூட செய்ய முடியல. உங்களால பைபிள் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆண்டுடைய பாதத்துல உட்கார முடியல, நீங்க வேலை செய்ய முடியல, ஒரு ரெஸ்டே இல்லை, டிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்க, டிப்ரெஷன்ல இருக்கிறீங்க. உங்க மைண்ட்ல பல கேள்விகள், பல காரியங்கள் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. இப்படி ஆயிருமோ, டாக்டர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி ஆயிரும்னு சொல்லிட்டாங்களே, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாம் ஏன்ட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். My presence shall go with you, I will give you rest, I will give you rest. அவர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். இன்றைக்கு பலர் இளைப்பாறுதலை தேடி தேடி எங்கெங்கேயோ போறாங்க. நீங்க கூட எங்கெங்கயோ தேடி ஓடுனீங்கல்ல. எத்தனை டாக்டரை பார்த்தீங்க, எத்தனை மனிதர்களை பார்த்தீங்க. நீங்க தேடின இளைப்பாறுதல் கிடைச்சிச்சா? நீங்க கேட்டின சமாதானம் கிடைச்சிச்சா? கிடைக்காது. ஏன்னா சமாதான பிரபு என்கிற ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். அவர்கிட்ட வந்தாதான் உங்க பிரச்சனை மாறும். அவரு தான் உங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கொடுக்க முடியும். ஆகவே உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் மேல வச்சிருங்க. அவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருங்கன்றார். நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய கவலையை ஆண்டவர்கிட்ட வைக்கிறீங்க. வச்சுட்டு சர்ச்சு முடிச்சுட்டு வரும்போது, ஆண்டவரே எம்டியா போற, திருப்பி ஏன்ட்ட கொடுன்னு வாங்கி வச்சுக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏன்ட்ட கொடுத்துட்டேன்னா விட்டுரு. ஐ எம் த காட் ஆஃப் ஜெகோவா ஜீரே. நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன், நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர் என்று சொல்லவில்லையா? ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர் என்று உனக்கு தெரியாதா? நான் வாழ்க்கையில உன்னை வெட்கப்படுத்த விட்டுருவேனா? அவமானப்படுத்த விட்டுருவேனா? தோற்று போக விட்டுருவேனா? இல்லை, நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். சோர்ந்து போகாத. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். அவர் உங்களுக்கு ரெஸ்ட்டை தருவார். ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வந்து வீட்டில் உட்காங்கன்னு அப்பாடா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி தான் நீங்க சொல்ல போறீங்களா? அப்பா, இப்பதான் என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்பா, இன்னையோட என் தோல்வி முடிஞ்சிருச்சு. இன்னையோட என்னுடைய சூழ்நிலைக்கு ஒரு முடிவை உண்டாக்கிட்டார் ஆண்டவர்னு நீங்க சொல்ல போறீங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணலாமா? இந்த நாளோட ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறார். உங்க பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறார். இளைப்பாறுதலை கொடுப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, யார் யார் இளைப்பாறுதல் இல்லாம தங்களுக்கு வந்த சோதனைகளின் நிமித்தம், பாடுகளின் நிமித்தம், உபத்திரவங்களின் நிமித்தம் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கொடுத்துருங்க, சமாதானத்தை கொடுத்துருங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவர்களை ஆட்கொள்ளட்டும். நீங்க தானே சொன்னீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை என்கிட்ட சொல்லுங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அப்பொழுது உங்கள் சிந்தைகளை காத்துக்கொள்ளுன்னு சொன்னீங்கல்ல. இன்றைக்கு அவங்களுடைய பாரங்களை, கவலைகளை, பிரச்சனைகள் எல்லாம் உங்க கையில நாங்க கொடுக்குறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இளைப்பாறுதல் வருகிறதுக்காக ஸ்தோத்திரம், சமாதானம் வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதோ உங்கள் இளைப்பாறுதல் வந்துவிட்டது. இனி சந்தோஷத்தோடு இளைப்பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். God bless you. Have a blessed day. Amen.